சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசனம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்டு பெறலாம். மணிகண்டன், வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசனமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் மணிகண்டன். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசனமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். தமிழகத்தில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் இந்த ஆருத்ரா தரிசனமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நடராஜர் சிவகாம சுந்தரிக்கு சிறப்பு ஆராதனை மற்றும் ஆபரண அலங்காரமானது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தற்போது நடைபெற்று வருகிறது. அதனை நேரலையாக நாம் பார்த்து வருகிறோம். திரளான பக்தர்கள் இதில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தற்போது நம்மோடு இணைப்பில் செய்தியாளர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசனமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் பக்தர்கள் திரளாக பங்கேற்றிருக்கிறார்கள். அங்கு செய்யப்பட்டிருக்கும் பூஜைகள் குறித்தும் தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணலாம் மணிகண்டன். வணக்கம் பிரகாஷ். உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆண்டுதோறும் 2 திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனமும், ஆணி மாதத்தில் ஆணி திருமஞ்சனமும் இக்கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெறும். மூலவரான நடராஜர் உற்சவராக பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் இந்த திருவிழாக்களுக்காக உலகெங்கிலும் உள்ள பல்லாயிரக்கணக்கான சிவபக்தர்கள் பொதுமக்கள் வருவது வழக்கம். இந்த ஆண்டிற்காக மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. நாள்தோறும் தொடர்ந்து தினமும் பஞ்சமூர்த்திகளாக வீதி விழா நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று அதிவிமர்சையாக நடைபெற்று முடிவடைந்தது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆருத்ரா தரிசனம் இன்று மாலை சுமார் 4 மணி அளவில் தொடங்கி தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முன்னதாக நடராஜர் சிவகாம சுந்தரிக்கு சிறப்பு ஆராதனைகள், ஆபரண அலங்காரம் செய்யப்பட்டு சுற்சபையில் ரகசிய பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவராக நடராஜர் சிவகாம சுந்தரி நடனம் ஆடிபடியே ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து வெளியில் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். தொடர்ந்து சுவாமிகளை டிடிஓர்கள் கருவறைக்கு கொண்டு சென்றனர். இவ்விழாவில் பல்வேறு மாவட்டம், மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இவ்விழாவில் அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்கிறாமல் இருக்க கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமையில் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விழாவினை முன்னிட்டு இன்று கடலூர் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை இடப்பட்டுள்ளதால் பக்தர்கள் கூட்டம் வழக்கத்தை விட இந்த வருடம் அதிகமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.